சரி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஒரு மழைக்காலத்துல வந்து பேசுவதற்கு ரொம்ப இனிமையா இருக்கு. இங்க வந்து ஆர்சிஎம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, புவனேஷ் சாரும், அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா, பதிவராஜா சாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா, பிச்சைக்குமார்லாம் எக்ஸலண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன பாத்தீங்கன்னா, அ அந்த அளவுக்கு ஒரு மழை அதான் வெளியே மழை, உள்ளேயும் மழை. மழையோ மழையா பெய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல பெயிண்ட பத்தியும், மத்த நம்முடைய புது வரவுகளான மழை பெய்து கொண்டிருக்கிற அந்த புது வரவான 24 பொருட்களையும் பத்தி அருமையான ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொன்னாங்க. இத யாரெல்லாம் கேட்டுருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு நாலேட்ஜ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்முடைய பொருட்கள் வந்து ஒவ்வொன்னும் வந்து அதிகப்படியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை அது தெரிஞ்சுக்கொள்ள அந்த புரிதல் தான் வந்து நம்ம இந்த பிசினஸ பெரிய அளவுல கொண்டு போகும். அப்போ எல்லாருமே வந்து இந்த விஷயத்த வந்து கலெக்ட் பண்ணிட்டு, கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவுல நம்முடைய ப்ராடக்ட்டோட நாலேட்ஜையும், பிசினஸையும் வளர்க்கறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ 2 லீடர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா நமக்கு இப்ப முக்கியமா ஆர்சிஎம்மோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் என்ன சொல்லுது? ஹெல்த்தி இந்தியா. அப்போ ஹெல்த்தி இந்தியாவை உருவாக்குறதுக்கான ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி ஆர்சிஎம்னா, அந்த ஹெல்த்தியான பொருட்களை கொடுக்கும்போது, அப்ப அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மேம்பட்ட தரத்தோட, எந்த ஒரு விஷன் அதாவது முற்போக்கு சிந்தனையோட வந்து அதை பண்ணியிருப்பாங்கன்னா, நாம வந்து அந்த ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். ஆரோக்கியமான உணவுனா என்ன? நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துனா என்ன? அது எப்படி நம்ம உடம்புக்கு வந்து பயன்களை கொடுக்குது? எப்படி ஒரு நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு எப்படி அது ஒரு விஷயங்களை நமக்கு அள்ளி கொடுக்கிறதுங்கிற ஒரு விஷயம் தெரிந்தால் மட்டும்தான் நாம வந்து அடுத்த லெவல்ல ஆர்சிஎம் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நாம் வாழும் அன்றாட வாழ்க்கையில நாம உண்ணும் உணவு, பல உணவுப் பொருட்கள் வந்து நம் உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களை கொடுக்கும் பொருட்களா தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். எல்லாமே காணும் பொருள் இருக்கும் சுவையும், நிறமும், அது செய்யப்பட்ட கவர்ச்சியிலையும் தான் நம்ம வந்து மயங்கி போய் அந்த பொருட்களை வாங்குறோமே அல்லாமல், நாம் உண்ணும் உணவு உண்மையிலே நமக்கு வந்து சரியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதா? ஊட்டச்சத்து நிறைந்ததா? அது நம் உடம்பினால் உட்கிரகிக்கப்பட்டு நம்ம உடம்பின் இயக்கத்திற்கு சரிவர தருகிறதா, சரியான ஆற்றலை தருகிறதா என்பதை யாரும் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. ஆனால் கடந்த ஒரு 6-7 மாத காலகட்டம் எல்லோருடைய மனதிலும் ஆரோக்கியமாக வாழ்வதின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ஒரு விஷயமா இருப்பதனால், இதை ஆர்சிஎம் 20 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் புரிந்து கொள்பவர்கள் கண்டிப்பாக ஆர்சிஎம் பொருட்களை வந்து தேர்ந்தெடுத்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவார்கள். அப்போ ஆர்சிஎம்ல உள்ள பொருட்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது என்பது நமக்கு தெரியணும்னா, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்முடைய நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊட்டச்சத்து உணவு, ஒரு நியூட்ரிஷன்னா அதுவே ஒரு சயின்ஸ் தான், ஒரு அறிவியலான ஒரு விஷயம் தான். நம் உடம்பில் எந்த ஒரு பொருள் உட்கிரகிக்கப்பட்டு நம் உடம்பில் இருக்கிற இயக்கங்களை, அதாவது உடம்பில் நோய் பிரச்சனைகளையோ, ஆரோக்கியத்தையோ, இல்லை இனப்பெருக்க மண்டலத்தையோ, இல்லை வளர்ச்சியோ, இல்லை பராமரித்தலை சரிவர செய்கிற ஒரு பொருளா இருந்தாதான் அது ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஊட்டச்சத்துங்கிற இந்த பொருளை எப்படி நம்ம உடம்பு எடுத்துக்கணும்னா, அது சரிவர இன்டேக், அதாவது உட்கிரகிக்கப்படணும். சாப்பிடுறது சரியா சாப்பிடணும். 2வது அது சரியா செரிமானம் ஆகணும். 3வது அது சரியா உட்கிரகிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அது சரியா உடம்புல ஒவ்வொரு பகுதிகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் உயிர் இயக்கவியல் அப்படின்னு சொல்ற பயோசிந்தசிஸ் அந்த ஒரு இயக்கம் வந்து அது சரியா அதை வந்து கொண்டு போய் உடம்புல சேர்க்க வேண்டும். 3வது சிதை மாற்றம், கேட்டாபலிசங்கிற ஒரு செயல் வந்து உடம்புல அது சரிவர நடத்தணும். கடைசியா பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரியேஷன் சொல்ற வெளியேற்றம். இந்த விஷயங்கள் சரிவர நடந்தால்தான் ஒரு உடம்போ, ஒரு உடல் இயக்கம் வந்து ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு போக முடியும், ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். அப்படி இந்த மாதிரி ஒரு ஊட்டச்சத்தை ஒரு விஷயமா எடுத்துதான் நம்முடைய உடம்பு என்ன பண்ணுது, ஊட்டச்சத்தை தேடி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு ஊட்டச்சத்து உணவுல என்ன மாதிரி உணவுகள் வெளியே இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல 2வது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் செரிமானம். அது சரியா வந்து நம்ம உடம்புல வந்து செரிக்கப்படுதா? அப்ப செரிக்கப்படுதல் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் உண்ணும் உணவு முதல்ல நம்ம வாயில சரியா அரைக்கப்பட வேண்டும். அத நொறுங்க தின்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம், கம்பு இல்லாம ஊனி நடக்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய பழமொழியில சொல்றாங்க, தமிழ் பழமொழியில. அப்போ நாம் சாப்பிடும் சாப்பாடு சரிவர உணவு உண்ண செரிக்கப்படணும்னா அதை சரியா சாப்பிடணும். அப்ப நாம சாப்பிடுற சாப்பாடு சரியா செரிக்காம நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா, அது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய குடல் பகுதியில போயிட்டு அங்க இருக்கிற பாக்டீரியாஸ், உயிரிகள் என்ன பண்ணும்னா, அதை மீண்டும் செரிக்க பண்ணி அதிகப்படியா தேவையில்லாத வாயுக்களை உருவாக்கும். அப்ப தேவையில்லாத வாயுக்கள் உருவாகும் போது நமக்கு தர்ம சங்கடத்தை
அதாவது பல நேரங்கள்ல நமக்கு உருவாகும். இன்னைக்கு 30, 45 வயசுல இந்த வாயு பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு பப்ளிக் ஒரு மக்கள் கூடும் இடத்துல சரிவர அவங்களோட இதை கட்டுப்படுத்த முடியாம காலகட்டத்தில் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சாதாரண ஒரு விஷயம், வாயில மென்னு தின்னணும். அப்ப நாம சாப்பிடும் சாப்பாடுல நம்ம வாயில நிறைய என்சைம்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும், இதை சரிவர அதை உடைத்து நம்ம உடம்புக்கு தேவையான பொருளா வந்து என்சைம் கூட சேர்த்து அதை மீண்டும் மீண்டும் உடைத்து மூலக்கூறு பொருளா. அப்போ இது அப்சார்ப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சொல்ற அந்த செரிமானம், நாம் உண்ணும் உணவு சிறிது சிறிதாக நொறுக்கப்பட்டு அது உடம்பில் உள்ள ஒவ்வொரு என்சைம் மூலமாக மேலும் நொறுக்கப்பட்டு அதுக்கு மேல் வந்து குடல் உறிஞ்சுகளால் அது வந்து உறிஞ்சப்பட வேண்டும் சரிவர். அப்போ செரிமானம்னா என்னது? சாதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றதுனா என்ன நினைக்கிறோம், சாப்பிட்ட உடனே சாப்பாடு வந்து வயிற்றுல செரிச்சிரும், அப்புறம் அது வெளியே வந்துடும் தேவையில்லாத பொருள், இதுதான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சாப்பிடும் உணவு முழுவதுமாக உடலில் செரிக்கப்பட வேண்டும். அப்படி செரிக்கப்பட்டால் மட்டும்தான் அது வந்து சரியான ஒரு உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இதுல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியூட்ரிஷன் சயின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது இந்த அறிவியல் ரீதியான இந்த ஊட்டச்சத்தை நமக்கு எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, நியூட்ரிசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் மூலமா கொடுக்குறாங்க. அதாவது சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த நியூட்ரிஷன் சயின்ஸ் என்ன பண்ணுது, நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரியா செரிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல அது சரிவர செரிக்கப்படுறதில்லை. அப்ப சரியா செரிக்கணும்னா அந்த நுண்ணூட்டச்சத்துக்கு நம்ம உடம்புல உட்கிரகிக்கப்படாது. அப்ப சரிவர உட்கிரகிக்கப்படவில்லை என்றால் சரியான பொருட்கள் நம் உடம்பில் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போய் சேராது. அவைகள் தன்னுடைய இயக்கத்தை சரிவர செய்யாமல் இருப்பதனால் மேலும் மேலும் பல பிரச்சனைகள், உடலில் கேன்சர், சுகர், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும். அப்ப இந்த நியூட்ரிஷன் சயின்ஸ் மூலமா என்ன பண்றாங்க, நம் உடலுக்கு தேவையான சரிவிகிதமான அந்த ஊட்டச்சத்துக்களை நேரடியாக முழுவதும் உட்கிரகிற்கான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்தான் நியூட்ரிசார்ஜ் பிவிஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா நமக்கு சப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் ஆர்சிஎம் கொடுக்குற ஒரு விஷயம். மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு காலகட்டத்துல தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொண்டு அவனுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜின் துணை உதவியுடன் நியூட்ரிஷன் சயின்ஸ் ஒரு நாடி அதன் மூலமா நமக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு பிபிஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இதை கொடுத்துறாங்க. இது எப்படி அப்படின்னு நியூட்ரிசன்ஸ் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நியூட்ரிசார்ஜ் கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும், ஒரு தக்காளியை ஒரு நாளைக்கு சாப்பிட்டா அதுல இருக்கிற அந்த லைகோபின் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற கேன்சர் போன்ற பெரிய பெரிய நோய்களை வரவிடாம தடுக்கிற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தக்காளி சாப்பிடும் மூலமா கிடைக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடுல செரிமானம் சரியா இல்லைன்னா அந்த தக்காளில இருக்கிற லைகோபின் நம்ம உடம்புல உட்கிரகிக்கப்படாது. அப்போ அதை நியூட்ரிஷன் சயின்ஸ் மூலமா அதை வந்து அறிவியல் பூர்வமா அதை வந்து பொடியாக்கி நமக்கு நேரடியா கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. அப்போ இதுதான் நமக்கு தேவை. அப்ப ரெண்டாவது, இந்த நம்ம இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பிஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் சொல்றோம் காலை உணவுல. அதுல நீரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். அப்போ நீர்னா என்ன, இன்னைக்கு நாம எல்லாருக்குமே வந்து தண்ணீர் வந்து கண்டிப்பா அதிகப்படியான ஒரு உணவா இருக்குது. தண்ணி நம்ம உடம்புல அதிகமா இருந்தாதான் நம்ம உடம்புல பல இயக்கங்களை வந்து சரி பண்ணி கழிவுகளை வெளியேற்றி நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிற ஒரு அற்புதமான ஒரு பொருள். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல சாப்பிடுற தண்ணி என்ன தண்ணி அப்படின்னு நல்லா பாத்தீங்கன்னா, ஆர்ஓ வாட்டர், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற சவ்வூடு பரவல் மூலமா பண்ற அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த தண்ணி அமிலத்தன்மையுடைய தண்ணி. இந்த அமிலத்தன்மையுடைய தண்ணியை நம் உடம்புல அதிகமா உட்கிரகிக்க நம்முடைய உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகி பல உறுப்புகள் அதனால் வந்து பிரச்சனை ஏற்பட்டு நம் உடம்பில் மிகப்பெரிய கொடிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதே போல்தான் நம்முடைய செரிமான மண்டலத்திலையும் அது பிரச்சனையை உருவாக்கி சரிவர நம்முடைய ஊட்டச்சத்துக்கள் உட்கிரகிக்கப்படாமல் போய்விடும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நாம் குடிக்கிற தண்ணியில வந்து காரத்தன்மையுடைய தண்ணியா இருந்தால் கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் சரிவர நடக்கும். இந்த மாதிரி கேன்சரு, இந்த மாதிரி சுகர் நோய், சர்க்கரை நோய், நீரிழிவு நோய்கள், இந்த மாதிரி நோய்கள் வராம நம்மளை பாதுகாக்கும். அப்ப அல்கலைன் வாட்டர்னு சொல்ற மழை தண்ணி வந்து நியூட்ரலைஸ் உள்ள தண்ணி. அதே மாதிரி மலைகள்ல இருந்து வளர தண்ணி, ஹிமாலயன் மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்த மாதிரி மலைகள் இருக்க வர தண்ணி எல்லாம் வந்து பிஹெச் லெவல் அதிகமா இருக்கும். அப்ப காரத்தன்மை உள்ள தண்ணியை எடுத்துக்கொண்டால் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தும் நம்மளுடைய வேற எந்த பிரச்சனையில வராம நம்மளை பாதுகாத்துக்கும். அப்ப தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அசிடிக் இல்லாம, அமிலத்தன்மை இல்லாம காரத்தன்மையா இருப்பதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்போ நம்ம நியூட்ரிஷன் கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தண்ணியே அதிகமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தண்ணியில என்ன தண்ணி அதிகமா நம்ம எடுத்துக்கணும்னா, காரத்தன்மை அல்கலைன் வாட்டரை எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல எல்லா விஷயங்களும் சரிவர நடக்கும்.
அப்போ ரெண்டாவது கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த நாம கண்டிப்பா இதுல தெரிஞ்சுக்கணும். மாவுச்சத்து பொருட்கள் நாம இன்னைக்கு சாப்பிடுறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டுல 70% பொருட்கள் மாவுச்சத்து தான். மைதா மாவு நிறைந்த பொருட்கள் தான் இன்னைக்கு அதிகமா சாப்பிடுறோம். அப்ப மாவுச்சத்துல 2 வகையான மாவுச்சத்துகள் இருக்கு. ஒண்ணு நல்ல மாவுச்சத்து, இன்னொன்னு கெட்ட மாவுச்சத்து. சார் கெட்ட மாவுச்சத்துனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல மாவுச்சத்து முதல்ல பார்ப்போம். நல்ல மாவுச்சத்துனா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கறதா மாவுச்சத்துன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சாப்பிடுற ஒரு சாப்பாடு மாவுச்சத்தா உடம்புல மாறி, அது உடம்புல போயிட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றலை, நம்ம ஒவ்வொரு இயக்கத்துக்கும், கண் பார்வைக்கு, பார்வை திறனுக்கு, மூளை செயல்பாடுக்கு, கைகால அசைவதற்கு எல்லாத்துக்குமே அது ஆற்றலா மாற்றப்படுவதற்கு இந்த மாவுச்சத்து மிக மிக முக்கியம். அப்போ எந்த மாதிரி மாவுச்சத்துல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதோ, எந்த மாதிரி மாவுச்சத்துல விட்டமின்ஸ் அண்ட் தாது உப்புகள் அதிகமாக இருக்கிறதோ, அந்த மாவுச்சத்து தான் உடலுக்கு உகந்தது. ஏனென்றால் இன்னைக்கு நாம சாப்பிடுற பல மாவுச்சத்துல இந்த விஷயங்கள் குறைவாக இருக்கிறது. அப்ப ஆர்சிஎம்ல கொடுக்கிற ஓல் வீட் ஆட்டா முழுவதும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு அற்புதமான மாவுச்சத்து பொருள். அதனாலதான் ஆர்சிஎம் ஒரு விஷனோட ஒரு மிக சிறந்த பல்நோக்கத்தோட நமக்கு ஓல் வீட் ஆட்டாவை கொடுத்திருக்காங்க. நல்லா யோசிக்கணும், மைதா கொடுக்கல. ஓல் வீட் ஆட்டால நமக்கு தேவையான மாவுச்சத்து உடம்புல போயிட்டு நல்ல விஷயங்களை பண்ணும். அதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு உட்வைக்கப்பட்டு நிறைய நல்ல ஆரோக்கியமான விஷயத்த தரும். ரெண்டாவது இப்ப அடுத்ததா வந்திருக்கு திணை மாவு. இது குயினியான்னு சொல்ற இந்த திணை மாவு நல்லா யோசிங்க. ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு அற்புதமான மாவுச்சத்து. இந்த மாவுச்சத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நார்ச்சத்து, அப்புறம் விட்டமின்ஸ் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருளா நமக்கு இந்த மாவுச்சத்து பொருளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த திணை நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி ஒரு நன்மையான விஷயங்களை பண்ணுனா, இது உடலை செரிமான பிரச்சனைகள், செரிமானம் முழுவதும் உட்கிரகிக்கப்படுது. அப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தான் கிடைக்குமே தவிர இதன் மூலமா எந்தவித பாதிப்பும் இதனால உருவாகிறது கிடையாது. இப்ப சாதாரணமா ஒரு திணை இதுக்கும் நம்மளுடைய இதுக்கும் அன்பாலிஷ்டு, அதாவது பாலிஷ்டு, அதாவது இது செய்யப்பட்ட ஒயிட் ரைஸை ஒப்பிடு பார்ப்போம். இவங்க பாருங்க, ஒரு திணை மாவுல கால்சியம் 47 மில்லிகிராம் இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு சாப்பிடுற வெள்ளை அரிசியில வெறும் 10 மில்லிகிராம் தான் இருக்கு. ஒரு புரோட்டீன், புரதச்சத்து இந்த திணை மாவுல பாத்தீங்கன்னா 14 கிராம் இருக்கு. ஆனா வெள்ளை அரிசியில வெறும் 2 கிராம் தான் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் B6, அயன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றோட அளவும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. பொட்டாசியம் பாருங்க 563. நம்ம நியூட்ரிசைட் கிளாஸ்ல நம்ம சுரேஷ் சார் சொன்ன மாதிரி பொட்டாசியம் உடம்புக்கு மிக மிக தேவை. அதுதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம். அந்த ஆர்ஓ வாட்டர் குடிக்கும் போது உடம்பு அமிலத்தன்மை ஆகுது. அந்த அமிலத்தன்மை இல்லாம பண்றது எது? இந்த பொட்டாசியம். அப்ப நீங்க வெள்ளை அரிசி சாப்பிட்டா என்ன ஆகும்? மேலும் உடம்பு அமிலத்தன்மை அப்படியே தான் பராமரிக்கும் தவிர இந்த மாதிரி காரத்தன்மையா மாறாது. அப்போ பொட்டாசியம் அதிகமா இதுல இருக்கு, திணை மாவு இருக்கு. நல்லா யோசிங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய ஆர்சிஎம் கம்பெனி ஒவ்வொரு பொருளையும் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. திணை மாவு அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லேட்டஸ்டா என்ன இறக்கிருக்காங்க பாருங்க. அதுல சாக்லேட் பண்ணிருக்காங்க, அதுல ஸ்நாக்ஸ் பண்ணிருக்காங்க. யாரு நோக்கம்? குழந்தைகளை அவங்க இது பண்றாங்க. குழந்தைகளும் இன்னைக்கு பல குழந்தைகள் வாங்கி உண்ணும் உணவு சாக்லேட்லையும் மற்ற பொருட்களையும் காரமான உணவுகளையும் என்ன மாதிரி கெமிக்கல் இருக்குது, அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே தெரியும். அப்ப இது எல்லாம் தெரிஞ்சும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஆர்சிஎம் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னும் வருங்காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருளை நம்ம கம்பெனி கொடுனா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு விஷனோட அவங்க பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி பொருட்கள் ஒவ்வொன்றும் தான் நம்முடைய ஆர்சிஎம் நமக்கு அடுத்தடுத்ததா கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி பொருட்கள் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகர் நோயாளிகளுக்கு இந்த பொருட்களை வெள்ளை அரிசியை கொடுக்க கூடாது. இது கெட்ட கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் மைதா, சுகர், ஒயிட் சுகர். இந்த மாதிரி செதுக்கப்பட்ட, இன்னைக்கு நிறைய பேர் பருப்பு வாங்கி சாப்பிடுறோம். எல்லா பருப்பும் பாத்தீங்கன்னா செதுக்கப்பட்ட பாலிஷ் பண்ண பருப்பா இருக்குது. இந்த மாதிரி எந்த மாதிரி உணவு வகைகள் பாலிஷ் பண்ணப்பட்டதோ, எந்த பொருட்களை ரிஃபைன் ப்ராசஸ், அதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வெள்ளையாக்குற ப்ராசஸ் பண்றாங்களோ, அந்த பொருட்கள் எல்லாமே அதுல ஃபைபர், நார்ச்சத்து இருக்காது, விட்டமின் இருக்காது, ஊட்டச்சத்து இருக்காது. அது உடம்புல போயிட்டு நம்முடைய ரத்தத்துல அதிகப்படியா அதிகரிக்கும். அப்ப யாருக்கெல்லாம் ரத்தத்துல போய் அதிகரிக்கும் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சுகர் நோயாளிகள, நீரிழிவு நோயாளிக்கு இது உகந்தது அல்ல. அவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் உண்டாகும். அப்போ
மத்தவங்க எடுத்துக்கும் போது அவங்களும் நாளைக்கு நீரிழிவு நோயாளியா மாறதுக்கான வாய்ப்பை இந்த பொருட்கள் உருவாகும். இதுதான் வந்து கெட்ட மாவுச்சத்து அப்படின்னு சொல்றோம். இந்த கெட்ட மாவுச்சத்தையும் இங்க ஒரு ஒப்பீடு பாருங்க. குளுக்கோஸ்ல 103 இருக்குது. இது வந்து நம்முடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற ரத்தத்துல குளுக்கோஸுடைய அளவு அதிகரிப்பதற்கான பொருட்கள் இது. வீட் பிரெட் பாருங்க, பொட்டோட்டோ பாருங்க, உருளைக்கிழங்குல 78 இருக்கு, வெள்ளை அரிசில 73 இருக்கு, சுகர்ல 65 இருக்குது. ஆனா ஹனி பாருங்க, நம்முடைய இந்த திணை மாவு குயினா பாருங்க, ஸ்வீட் கார்ன் பாருங்க, பனானா பாருங்க, இதெல்லாம் மிக குறைந்த அளவுல இருக்குது. அதனால்தான் நம்ம கம்பெனி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்யும் போது அது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே முற்போக்கு சிந்தனையோட எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் இது வந்து மிகச்சிறந்த பொருட்களா நம்முடைய ஆர்சிஎம் நமக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிஎம் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு உகந்த ஆரோக்கியமான விஷயங்களை தான் பண்றாங்கிறத நம்ம இதுல தெளிவா வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சோ ஆர்சிஎம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு ஹோல் கிரீட் ஆட்டா நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோம். அந்த கார்போஹைட்ரேட் வந்து உணவு வந்து நமக்கு இப்ப இன்னைக்கு பரோட்டா வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்ல ஒரு வெள்ளை சுவரை எடுத்து சாப்பிட்டாலும் சரி, இது உண்மையிலே நமக்கு பாதிப்பை உருவாக்கும். அப்ப பாதிப்பை உருவாக்கும் போது என்ன ஆகும்? நம்ம உடம்புல சரியா உட்கிரகிக்காது. மைதா மாவு மாதிரிப்பட்ட பொருட்கள் நம்ம உடம்புல குடல் உறிஞ்சிகள்ல போயிட்டு அடைக்கிற தன்மையை சொல்லும். கொஞ்சம் முன்னாடி பதிவுராஜ சார் சொன்னாங்க, நம்முடைய அந்த குயினா மாவுல வந்து என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோதுமையில இருந்து நீக்கப்பட்ட அந்த இது குளுக்கான் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப குளுக்கான் ஃப்ரீ. இந்த குளுக்கான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற அந்த செல், குடல்ல இருக்கிற உறிஞ்சிகளை, நுண்ணூட்ட சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிற பொருள் செல்களை டேமேஜ் பண்ணுது. அப்ப அந்த செல்களை அதை அழிக்கும் போது சரிவர பொருட்கள் உட்கிரகிக்கப்படாது. காலப்போக்கில் அந்த குழந்தைக்கு பேதி அடிக்கடி ஆகும். கடைசியில அந்த குழந்தைக்கு சரியான ஆற்றல் உடம்புல, அதாவது ஊட்டச்சத்து உடம்புல உட்கிரகிக்கப்பட்டா மட்டும்தான் அந்த உணவு உடலுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு உறுப்பையும் தக்க வச்சுக்கான விஷயங்களை பண்ணும். அப்போ இங்க பேசிக்காவே இங்க உட்கிரகிக்கிற இடமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, சிதைக்கப்படுதுன்னா அப்போ அந்த பொருள்னால நம்ம உடம்புக்கு ஆபத்து தான். அதுதான் இது வந்து நான் குளுக்கான், அதாவது குளுக்கான் ஃப்ரீ அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து உடம்புல ஒவ்வாமை ஏற்படுத்துறதுனாலதான் உடம்புக்கு பாதிப்பு. இது இல்லாம நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயமே நம்முடைய கம்பெனி வந்து ஒவ்வொருத்தையுமே வந்து ஆரோக்கியத்தை மட்டுமே, இது சாதாரணமா எல்லாருமே ஒரு மீட்டிங்ல நம்ம எல்லாருமே சொல்றோம், ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆர்சி பொருட்கள் இருக்கிறது, ஆரோக்கியத்தை மேம்படுத்த. அப்போ என்ன ஆரோக்கியத்தை மேம்படுத்து அது தெளிவா நம்ம தெரியணும். அதனாலதான் நியூட்ரிசார்ஜ்ங்கிற ப்ராடக்டையும் இந்த மாதிரி ஆர்சிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சயின்டிபிக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவியல் ரீதியாக அறிவியல் பூர்வமா உள்ள விஷயங்களை மட்டுமே வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு ஆர்சிஎம் பொருட்களை கொடுத்து கொண்டிருப்பதால் தான் ஆர்சிஎம்மில் நாம் இருப்பதை பெருமைப்பட வேண்டும். ஆரோக்கியம் தான் முதல். சுவர் இருந்தால்தான் சித்திரை எழுத முடியும். அப்போ ஆரோக்கியத்தை வந்து முதல்ல நம்ம நினைச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த பிசினஸ்ல நாம வந்து மிகப்பெரிய ஆளுகளா மாற முடியும். வேற எந்த பிசினஸ்ல வந்தாலும் சரி, நீங்க மிகப்பெரிய காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா ஆர்சிஎம் வருபவர் மட்டும்தான் மிக குறைந்த தன்னுடைய பணத்தை கொடுத்து மிக உயர்ந்த ஆரோக்கிய நிலையை அடைய முடியும். வேற எந்த ஒரு பிசினஸ்லயும் அடைய முடியாது. வேற எந்த பிசினஸ்ல போய் பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்ட ஊட்டச்சத்து நிறைந்த பொருளை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான விலையை கொடுக்க வேண்டும். ஆனா ஆர்சிஎம்ல மிக குறைந்த அளவு விலையை கொடுத்து மிக உயர்ந்த தரமான ஆரோக்கியத்தை அடைவதற்கான வாய்ப்பை ஆர்சிஎம் மட்டும்தான் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. சோ ஆர்சிஎம்ல இப்ப நான் இன்னைக்கு தண்ணியும் கார்போஹைட்ரேட்டையும் மட்டும்தான் இன்னைக்கு எடுத்தேன். மேலும் விட்டமின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்த நிலையில நான் எடுத்து சொல்றேன். சோ ஆர்சிஎம்ங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசினஸும் பண்ணுங்க, ஆரோக்கியமாவும் இருங்க. ஆரோக்கியமா எப்படி இருக்கணுங்கிறத நம்முடைய நியூட்ரிசார்ஜ் மூலமா நான் பல வழியில தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆர்சிஎம் கொடுக்குற ஒவ்வொரு பொருளையும் உற்று கவனித்தால் அதுல என்னெல்லாம் சேர்த்திருக்காங்க நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா இது உண்மையிலேயே நம்மை மேம்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். சோ மேலும் நேரம் அதிகமா இருப்பதனால இதோட என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததுல என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அதிக அளவுல நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சோ தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். சூப்பர் ராஜு சார், சூப்பர். வாழ்த்துக்கள் ராஜு.